இப்போ நாற்றங்காலில் வந்து இன்றைக்கி 3ஆவது நாள் நாற்று ஓரளவுக்கு முளைச்சி வெள்ளெல்லாம் நல்லா துப்பரை கொடுத்து பச்சை கொடுத்துட்டு லேசாக நான் இப்போ அதை உங்களுக்கு காட்டுதேன். அது என்னது, இது எப்படி ஒரு 4-5 நாளைக்கு தண்ணி நிற்கக்கூடாது. நிற்காமல் தண்ணியை பாய்ச்சி கொஞ்சம் வெளியே திறந்து விடணும். இப்போ முந்தானத்து திறந்து விட்டோம்ல விதைக்கும் போது திறந்து விட்டு இப்போ இன்றைக்கி தண்ணியை போட்டு திறந்து விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி வெளியே போதா, இப்படி தான் திறந்து விட்டுருக்கோம். அடுத்து ஒரு அண்ணன் கேட்டார், எது இந்த ஃபேஸ்புக்கில் கேட்டாங்க, எங்கே பாருங்க பச்சை கொடுத்துருக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. பாருங்க பச்சை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, முளைச்சி வெளியே வருது பாருங்க, முளைச்சி வெளியே வருதா நெல். இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க முளைச்சி வெளியே வந்து பார்த்தீங்களா, இது அப்படியே பச்சை கொடுத்துரும். இது அப்படி பச்சை கொடுத்துரும். ஒரு அண்ணன் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, அதாவது பாரு மாதிரி போட்டு பாத்தி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் நெல் விதைக்கணும் அப்படின்னு சொன்னார். அது அந்த மாதிரி விதைப்பாங்க, நாங்களும் அந்த மாதிரி தான் விதைப்போம். அதாவது ஊடையில் வாரங்கால் இழுத்துருப்போம். நான் உங்களுக்கு இப்போ காட்டுது, அதை வாரங்கால் இழுத்துருப்போம். வாரங்கால் இழுத்து அது ஒரு கட்டமாக போட்டு விதைப்போம். நீங்கள் சொல்லுற முறையிலையும் பாவுவோம். எங்கள் பக்கத்தில் வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு மழை பெஞ்சு எங்களுக்கு அழிவு இருக்காது. நீங்கள் பாவுதடம்லாம் அதாவது இந்த தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி அந்த பக்கத்தில் திருச்சிக்கு வடக்க இருக்கவங்க ஃபுல்லாக இது போட்டு தான் பாவுவீங்க. ஏம்னா உங்களுக்கு வந்து மழை தண்ணி வந்து அதிகமாக சாடக்கூடிய இடம், மழை தண்ணி அதிகமாக வரக்கூடிய இடம். அதனால் அதை மேடை ஆக்கி அதுக்கு மேலே விதையிலி போடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு தண்ணி வந்து அந்தளவுக்கு சாடாது. அதனால் ஊடையில் ஒரு 4-5 வாய்க்கா மாதிரி இழுத்துக்கிடுவோம். நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்ன இழுத்துக்கமா வாய்க்கா நான் போது பாருங்கள். இப்படி கட்டமாக போட்டு இதில் தான் நாங்கள் அள்ளி போடுவோம். இது தண்ணி எங்களுக்கு நாங்கள் திறந்து விட்டோன்னே வெளியே போயிடும். இப்போ நான் திறந்து விட்டோம்ல 10 நிமிஷத்தில் பாருங்கள், இந்த பாருங்கள் முளைச்சி போய் எப்படி நிற்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அள்ளி போட்டு இன்றைக்கி 3ஆவது நாள். அதனால தான் அந்த முறையில் பாவுதோம். எங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாமே எல்லாருமே இப்படி தான் பாவுவோம். எப்படி போய் நாற்றங்கால் குறையாக அடிப்போம். அடிச்சுட்டு இருந்தாலும் விதையை சும்மா பச்சை அள்ளி போடுறவங்களும் இருக்காங்க, முளைக்க வச்சு அள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து எப்போவுமே முளைக்க வச்சு தான் போடுவேன். அது என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் போட்டுங்க பார்த்தீங்களா, மேடாக்கி கட்டமாக கிடக்கா கோடா. இது வந்து நாங்கள் வாரங்கால்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாரங்கால் இழுத்துருவோம். கிழமையெல்லாம் ஒரு 4 வாரங்கால் இழுத்துருக்கேன், தெம்மடெல்லாம் ஒரு 3 வாரங்கால் இழுத்துருக்கேன். தண்ணி எந்த பக்கம் விட்டாலும் திறந்து வெளியே ஓடிடும். நான் அந்த வாரங்கால் தான் விதையை அள்ளி உள்ளே நாங்கள் போடுவோம். அதுக்கு இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு பேர் எனக்கு இது வாயில் வர மாட்டேங்குது. அந்த ஃபேஸ்புக்கில் தான் அந்த அண்ணன் கேட்டிருந்தார். அதனால் நீங்கள் உங்கள் ஊர் சைடில் மேட்டில் போவீங்க, அது பாத்தி மாதிரி வச்சு வாய்க்கா மாதிரி வச்சுலாம் போவீங்க. இங்கே அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எந்த விவசாயம் அப்படி போக மாட்டாங்க. நானாக இந்த மாதிரி வாரங்கால் இழுத்துருக்கேன். ஒரு சில விவசாயம் அது கூட இழுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் டவுட் கிளியர் ஆகிட்டா இதான். இன்னும் நான் 2 நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை ஆகிரும். இப்போ நாளைக்கு திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு சாமி கூட போண்டியிருக்கு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் இந்த வீடியோ வராது. நாளை கழிச்சு வராது. நாளை கழிச்சு அங்கே தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வரும் வீடியோ, வரும். அப்புறம் விவசாய வீடியோ. இன்றைக்கி 3ஆவது நாள். நம்ம ஒவ்வொரு நாளுக்குள்ள வீடியோவை நான் அந்தந்த யூடியூப்பில் போட்டுருவேன். நீங்கள் பார்த்துக்கிடுங்க. யூடியூப்லேயும் போட்டுருவேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டுருவேன். அது எப்படி முளைக்கின்ட்டு. இந்த 2 நாள் மட்டும் வீடியோ மட்டும் வராது. அதுக்கப்புறம் நான் வீடியோ தொடர்ந்து போட்டுருவேன். 3ஆவது நாள் வீடியோ போட்டேன். 4ஆவது நாள் வீடியோ வராது, 5ஆவது நாள் வீடியோ வராது. 6ஆவது நாள் நெல் விதை எப்படி முளைச்சிருக்கு நான் சொல்லுவேன். என்ன